பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மிட் டே மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல ஸ்கூல்ஸில், அந்த ஸ்கூலில் கொடுத்த சாப்பாட்டில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதிலிருந்து தான் இந்த பசங்களுக்கு இந்த தலை சுற்றலும் மயக்கம் வரதும் அப்படி இல்லைன்னா உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கும் உண்டான காரணமாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனசேகர். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் அப்படின்ற இடத்துல கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூலில் 43 பிள்ளைகள் ஸ்டூடெண்ட்ஸு திடீர்னு மயக்க அடைச்சி விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. இதில் 30 ஆண் பிள்ளைகளும் 13 பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இவங்களை கொண்டு போய் அந்த ஆஸ்பத்திரி சேர்த்த பிறகு இவங்களை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மிட் டே மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல ஸ்கூல்ஸில், அந்த ஸ்கூலில் கொடுத்த சாப்பாட்டில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதிலிருந்து தான் இந்த பசங்களுக்கு இந்த தலை சுற்றலும் மயக்கம் வரதும் அப்படி இல்லைன்னா உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கும் உண்டான காரணமாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விஷயத்தை கோயம்புத்தூர் சிட்டி முனிசிபல் கமிஷனர் மிஸ்டர் சிவகுருவுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மிட் டே மீல்லேருந்து தான் இந்த குழந்தைங்களுக்கு இந்த உடல் உபாதைகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பிளஸ்ட் இன் டிஸ்கைஸ் சொல்லுவாங்க, அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லது. இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைங்களை மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்க, உடல்நிலை ரொம்பவே ரெக்கவர் ஆகிருக்கு. இந்த சம்பவம் நடந்த பிறகு கோயம்புத்தூர் மாநகராட்சியுமே அனைத்து பள்ளிகளிலும் தேவையான சேஃப்டி மெஷர்ஸ், அதாவது இந்த சாப்பாடுகள் எங்கே சமைக்கப்படுது, எப்படி கொண்டு வரப்படுது, எப்படி பாதுகாக்கப்படுது, இதனால் எந்த விதமான உடல் உபாதைகளும் ஏற்படாது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்த பிறகு தான் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப துரிதமாக செயல்பட்டு எல்லாருக்குமே ஒரு சுற்றறிக்கை, அதாவது ஒரு சர்க்குலர் அனுப்பி இனிமேப்பட்டு எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே, நாட் ஓன்லி இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ஆல்சோ இன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், அதுதான் நல்ல விஷயம். இதை வெறும் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ப்ரைவேட் ஸ்கூல்லையுமே இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்த்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதை பல அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய பிஜேபி தமிழ்நாடு முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ரோபஸ்டாக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கார் ட்விட்டரில். அதை தவிர்த்து மற்றவங்களும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது இந்த சம்பவத்தில் ஒரே ஒரு விஷயம் தாங்க நான் யோசிக்கணும்னு தோணுது. எப்போவுமே போஸ்ட்மார்ட்டம், அதாவது ஒரு விஷயம் நடந்த பிறகு தான் அதில் போய் நம்ம மூக்க நுழைச்சி இது சரியா தப்பான்னு ஆராயிரோமே. நல்ல விஷயம்தான் ரூட் காஸ் அனலைசிஸ் கண்டுபிடிக்கிறது, ஏன்னா அடுத்த வாட்டி வராமல் தவிர்க்கிறதுக்கு. ஆனாலுமே இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப தீர்க்கமாக எடுத்து செயல்படுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. இப்போது இந்த சாப்பாடு விஷயம் நடந்தது, நாளைக்கு வேறு ஏதாச்சும் ஒரு சேஃப்டி இஷ்யூவாக ஆகி அதில் ஒரு பாதிப்பு ஏற்பட்ட பிறகு தான் அந்த துறையில் போய் நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற ஒரு மெத்தன போக்கு இல்லாமல், கண்டிப்பாக அரசு துறையில் இருக்கவங்களும் சரி, மற்ற துறையில் இருக்கவங்களும் சரி, இந்த மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.